சுமார் 7 கோடி ரூபாய் மதிப்புள்ள அரசு புறம்போக்கு நிலத்தை ஆக்கிரமிப்பு செய்த தனிநபர் மீது உரிய நடவடிக்கை எடுத்து நிலத்தை மீட்க ஊர் மக்கள் கோட்டாட்சியரிடம் கோரிக்கை மனு அளித்தனர். மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி தென்பாதி கைவிளாஞ்சேரி கிராமத்தில் அரசுக்கு சொந்தமான இடம் உள்ளது. இந்த இடத்தினை கிராமத்தைச் சேர்ந்த பொதுமக்கள் பல்வேறு பொது நிகழ்ச்சிகளுக்கு பயன்படுத்தி வந்தனர். இந்நிலையில் இந்த இடத்தினை தனிநபர்கள் போலி ஆவணங்கள் மூலம் பத்திரப்பதிவு செய்துள்ளனர். இதனால் அப்பகுதியைச் சேர்ந்த பொதுமக்கள் பாதிக்கப்பட்டு வந்தனர். இந்நிலையில் இந்த இடத்தினை அரசு மீட்க கோரி கிராமத்தைச் சேர்ந்த பொதுமக்கள் தொடர்ந்து பல்வேறு போராட்டங்களில் ஈடுபட்டு வருகின்றனர். மேலும் கைவிளாஞ்சேரி கிராமத்தைச் சேர்ந்த பொதுமக்கள் ஏராளமானோர் நகர்மன்ற உறுப்பினர் வேல்முருகன் தலைமையில் சீர்காழி கோட்டாட்சியர் அலுவலகத்திற்கு நேரில் வந்து கோட்டாட்சியர் சுரேஷிடம் கோரிக்கை மனு வழங்கினர். அந்த மனுவில் கைலாஞ்சேரி கிராமத்தில் அரசுக்கு சொந்தமான இடத்தை போலி ஆவணங்கள் மூலம் பத்திரப்பதிவு செய்தவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும். இதற்கான துணை போன அதிகாரி மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும். அந்த இடத்தை அரசு கையகப்படுத்த வேண்டும் என அதில் குறிப்பிட்டுள்ளனர். இதுகுறித்து அப்பகுதியைச் சேர்ந்த பொதுமக்கள் கூறுகையில், அரசுக்கு சொந்தமான நத்தம் புறம்போக்கு இடத்தை போலி ஆவணங்கள் மூலம் பத்திரப்பதிவு செய்தவர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும். அந்த இடத்தை அரசு கையகப்படுத்தி பொதுமக்கள் பயன்பெறும் வகையில் அரசு அலுவலகம் உள்ளிட்ட அலுவலக கட்டிடம் கட்ட முன்வர வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி தென்பாதியில் குரு கல்யாண மண்டபம் அன்னசத்திரம் இருந்தது. அந்த இடத்த ஒரு 25,000 சதுரடிய ஒரு நபர் 2015 ஆக்கிரமிப்பு பண்ணிக்கிட்டு, அது கவர்மெண்ட்டுக்கு சொந்தமான இடத்த ஆக்கிரமிப்பு பண்ணிக்கிட்டு அந்த இடத்த யாருக்கும் இது பண்ணாம வழி விடாம செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அந்த இடத்தை மீட்டு கவர்மெண்ட் அரசாங்கம் மீட்டு எங்களுடைய மக்கள் பயன்பாட்டுக்கு அந்த இடத்த மீட்டு தருமாறு மிக தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறோம். இன்னைக்கு கோட்டாட்சியர் அலுவலகத்தில் மனு வந்து கொடுத்துருக்குறோம். கோட்டாட்சியர் அவர்கள் நேரில் சென்று வந்து பார்த்துக்கிட்டு எங்களுக்கு தீர்ப்பு சொல்றேன்னு சொல்லியிருக்காங்க. எங்களுக்கு சீக்கிரம் நல்ல முடிவாக எடுத்து அந்த இடத்தை மீட்டு தருமாறு மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். நான் அந்த இடத்தில் ஒரு 100 ஆண்டு காலமாக கடை வைத்திருக்கிறேன். என்னுடைய தகப்பனார் 1939 கடைக்கு சர்வீஸ் வாங்கியிருக்காங்க. அதுவே இன்னைக்கு 85 வருஷம் ஆகுது. இவ்வளவு நாளாக நாங்கள் காலங்காலமா இருக்கும்போது எங்களை ஆக்கிரமிப்பு பண்ணிக்கிட்டு எங்களுக்கு ரொம்ப தொல்லை கொடுக்குறாங்க. அரசு தலையிட்டு எங்களுக்கு நல்ல தீர்ப்பை வழங்குமாறு மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். அந்த இடத்தினோட மதிப்பு 25,000 ஸ்கொயர் ஃபீட்டு 75 லட்சம் ரூபாய்க்கு வாங்கியிருக்காங்க. அவங்க அன்னைய மதிப்பு வந்து பல கோடி வரும். அது அந்த சொத்து அநியாயமான நல்ல முறைகேடா பட்டா பண்ணி அது நத்தஞ்சாரி அரசுக்கு சொந்தமான இடம். அதை வந்து முறைகேடா குறைச்ச விலைக்கு வாங்கி இன்னைக்கு வந்து பல கோடிக்கு பெருமானம் உள்ள சொத்தை அவங்க ஆக்கிரமிப்பு பண்ணிட்டு இருக்காங்க. அதை அரசாங்கம் மீட்டு எல்லாருக்கும் பயன்பாட்டுக்கு கொடுக்குமாறு மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன்.